ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்தில் தருகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வசனத்துக்கு நேராக போவோம். கலாத்தியர் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் மற்றும் 22, 25 வசனங்கள். ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. தேவன் என்னைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அல்லது பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களோ ஒரு புதிய நடத்துதல் உங்கள் இருதயத்துக்குள்ளே வருது. ஒருத்தர் உங்களை நடத்தும்படி விரும்புகிறார். ஒரு பெரிய கைடு, எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் எல்லா விஷயங்களையும் அத்துப்படியானவர், எல்லா சப்ஜெக்டுக்கும் அவர் தரவு. அவர் தெரியாத எந்த சப்ஜெக்டும் இல்லை, எந்த தெரியாத அவர்கிட்ட மறைக்க முடியாத எந்த விஷயம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணார், எப்பா நீ உன் மூல அறிவினால் நடத்தப்பட்டு எல்லா இடத்துலையும் தோல்வி அடைஞ்சிருக்கிற, குழப்பத்துக்குள்ளே இருக்கிற, பிரச்சனைக்குள்ளே இருக்கிற, உன்னை நடத்துறதுக்கு நான் இன்னொருத்தர் அனுப்புகிறேன். சாதாரண ஆறு இல்லை, அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் சகலவற்றையும் அவர் தான் வேலை செஞ்சுட்ருக்காரு. பிதாவுக்கு எங்களுக்கே அவர் தான் வேலை செஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட உதவியாளரை நான் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன். எல்லாம் கேட்குறியா? அவன் எனக்கு ஹெல்ப் இல்லை, இவன் ஹெல்ப் இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லைன்றியா? ஒரு அற்புதமான ஆண்டவரை பரிசுத்தாவியானவரை உங்கள்கிட்ட அனுப்புகிறப்பா. அவர் உனக்குள்ள வருவார், அவர் உன்னை நடத்த போகிறார். நடத்துறதுக்கு நீ விட்டு கொடு. அப்படி நடத்தப்பட்டினா உன்னை பலவித காரியத்துக்குள்ள நடத்துவார். அப்போ நடத்தும் போது பாருங்கள், ஆவியின் கனியும் அவர் வந்தார்னா, அவர் நடத்தினார்னா, அவர் ஒன்று நடத்துச்சார்னா இதெல்லாம் ரிசல்ட்டு, இதெல்லாம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அது உங்கள் உடம்பு உங்கள் வாழ்க்கையில் தென்படும். இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் பார்க்குறதில்ல, சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து அது அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒன்று அவர் மாற்றுவார். அதில் பார்த்தீங்கன்னா ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம். அன்பு நம்ம பார்த்துட்டோம், சந்தோஷத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், சமாதானத்தை பார்க்க போகிறோம். இப்போ இந்த சமாதானம் அப்படின்னா என்னன்னா, பேர் தாங்க சமாதானம், ஒன்றுமே இல்லைங்க, நிம்மதியே இல்லைங்க, குழப்பத்துக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. சமாதானம், பீஸ். அந்த சமாதானம் நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சமாதானத்துக்குள்ளே நம்மை வழி நடத்துகிறார். சமாதானம் அப்படின்னா நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை, சமாதானத்துக்குள்ளே இல்லாதபடி இருக்கிறாங்க. பாருங்க, ஆவியான ஒரு நடத்துதல் அப்படின்னு பார்த்தோன்னா, இயேசு அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பும் பொழுது நிரம்பி பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார் போட்டிருக்குது. இறங்கும் பொழுது ஆவியானவரை அடுத்தது நடத்தப்பட்டார். அவர் வனாந்தரத்துக்கு நேராக நடத்தப்பட்டார். பாருங்க, ஒரு மாதிரி பற்றாக்குறை நிறைந்த வனாந்தரம், ஒரு பயங்கரமான மோசமான இடத்துக்குள்ள அவரை பரிசுத்த ஆவியான நடத்துகிறார். ஏன்னா உலகத்தில் ப்ரூவ் பண்ணணும், ஆவியான நடத்தினா என்னென்ன நன்மைகள், எவ்வளோ கிருபைகள், எவ்வளோ வல்லமையாக இந்த ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் எப்படி வேலை செய்வார், கிரியை செய்வார், எப்படி நன்மைகளை காண முடியும் அப்படி சொல்லி நடத்துகிறார். இந்த லீட் என்கிற வார்த்தை பல பதங்களில் சொல்லப்படுது. ஒரு பதம் என்னென்னா, ஒரு அனிமலை லீட் பண்ணுற மாதிரி. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு வச்சுங்க, மாட்டை ஒருத்தர் கயிறை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போவான். மாடுக்கு தெரியும் இவன் என்னுடைய எஜமானன், இவர் சரியான இடத்துக்கு தான் கொண்டு போவார், சரியானது தான் நமக்கு காமிப்பார், சரியானது தான் செய்ய வைப்பார் அப்படின்னு தெரியும். அப்படியே அங்கே என்ன செய்வாங்க, அவர் கொண்டு போயிட்டு அந்த காலையிலேருந்து அந்த கயிறை பிடிச்சி நடத்தி கொண்டு போய் எல்லாத்தையும் செய்ய வச்சு திருப்பி கொண்டு வந்து பத்திரமா சேர்ப்பார். அதுதான் நடத்தப்படுதல். அதாவது ஒரு அனிமல் ஒரு இதை எப்படி நடத்துகிறாங்களோ அப்படி அந்த கிரேக்க பதம் அப்படி சொல்லப்படுகிறது. இப்போ தாவீது அழகாக புரிஞ்சு வச்சுக்கிறான். அவன் சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். எப்போ அவர் தான் என் ஷெப்பர்டு, அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறாராம். அமர்ந்த தண்ணீர் அண்டைன்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டில் வாட்டர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. ரொம்ப சாஃப்டான, அமைதியான, கரண்ட் இல்லாத வாட்டர், தெளிவான தண்ணீர், நல்ல மேய்ச்சல் கொடுக்குறாரு. புல் அது யார் நடத்துறது, கர்த்தர் என் மேய்ப்பரே அவர் தான்ப்பா. அவர் எப்படி நடத்துவார்? இஸ்ரவேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு பாலைவன பகுதி, எங்கே புல் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, ரொம்ப தூரத்தில் தெரியும். ஆனால் இந்த மேய்ப்பன் பார்த்தீங்கன்னா எங்கே புல் இருக்குன்னு கரெக்டாக தெரியும். நான் உன்னை அப்படியே நடத்திட்டு போயிட்டு அற்புதமான ஒரு புல், அந்த வனாந்தரத்தில் எந்த இடத்துல புல் இருக்குது, எங்கே தண்ணி இருக்குன்னு தெரியும், அதில் நடத்திட்டு நல்ல தண்ணி, தெளிஞ்ச தண்ணியில் கொண்டு போய் விட்டுட்டேன்னு இந்த ஆடு என்ன செய்யுது, அமைதியாக இலைப்பாரிக்கிட்டு அந்த தண்ணீர் பக்கத்தில் அப்படி உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு
அவளை காலையிலேருந்து அந்த அலைச்சல்லாம் தீர்ந்து போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீரை அப்படியே குடிச்சிட்டு, தெளிவான தண்ணியை குடிச்சிட்டு எப்படி அமைதியாக இருக்குமோ அப்படி இந்த தேவன் நடத்துகிறாராம். அல்லேலூயா. நீங்கள் நான் ஒரு முறை இந்த இதுக்கு போயிருந்தேன், ஒரு வாட்டர் ரீசைக்ளிங் பிளான்ட், குடி தண்ணீர் சுத்திகரிக்கிற ஒரு ஆலயத்துக்குள்ளே, ஒரு ஆலைக்குள்ளே போனேன். அது எங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வருது, காவேரி தண்ணி வருது. காவேரி தண்ணி என்ன நல்லாவா வருது? பார்த்தீங்கன்னா அது ஒரு சேனலில் அப்படி கெனாலில் அப்படி கொண்டு வராங்க அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அழுக்கு, குப்பை எல்லாம் கலந்து அடிச்சுட்டு சிவப்பு கலரில் வருது. வந்தோடனே இந்த தண்ணியாடா குடிக்கிறாங்க. இல்லைங்க, இதை சுத்திகரிப்பு பண்ணி தாங்க தண்ணி யூஸ் பண்ண முடியும். நான் சரி சுத்திகரிப்பால் வந்தால் தண்ணியை கொண்டு வந்து ஒரு பெரிய டேங்க் ஒன்று இருக்குது, சுற்றி ரவுண்டாக இருக்குது. அந்த டேங்க்கில் நிறுத்துகிறாங்க. அப்படி ஒரு சகதி வாஞ்ச குப்பை கூலங்கள் நிறைந்த அந்த தண்ணீரை கொண்டு வந்து அப்படியே நிறுத்துகிறாங்க. நிறுத்திட்டு அவங்க சொன்னாங்க எப்படி சுத்திகரிப்பு பண்ணணும். ஆலம்னு ஒரு கட்டி அதில் போடுறாங்களாம். போட்டாக்க என்ன பண்ணுது, இப்போ தண்ணியில் 2 இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. ஒன்று சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ், இன்னொன்று கொலாய்டல். அப்படியே தண்ணியில் கலந்த அழுக்கு. தண்ணிக்கு மேலே நிற்கிற குப்பை, இந்த தண்ணிக்கு மேலே இருக்கிற குப்பையெல்லாம், மிதக்கிற குப்பையெல்லாம் அப்படியே எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் அந்த தண்ணியை அப்படியே நிறுத்துகிறாங்க. தண்ணியை நிறுத்தின உடனே அதில் இருக்கிற என்ன சொல்கிறாங்க, அந்த கரண்ட், அதில் இருக்கிற மோஷன்ஸ், மூவ்மெண்ட்டு, அலசறது எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணி 24 மணி நேரம் கழித்து அந்த பக்கம் பார்த்தா தண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா அழுக்கும் கீழே இறங்கிட்டு அப்படியே தண்ணி பல தண்ணியாக, அப்படியே தண்ணி அழகாக ஒரு தெளிவான தண்ணியாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த டேங்க்குக்கு மாற்றி பல விதமான சுத்திகரிப்பு வேலையில் செஞ்சு கடைசியில் அந்த தண்ணி வெளியே வரும்போது அப்படியே பளிங்கு மாதிரி வருது. தண்ணி விளேர்னு வருது. அவ்வளோ குடிக்கிற தண்ணியாக மாற்றப்படுது. அது மாதிரி தாங்க இந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய எண்ணங்கள் குழம்பிக்கிட்டே இருக்குது. எண்ணம் குழம்பிக்கிட்டே இருக்குது, குழப்பத்துக்குள்ளே இருக்காங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னமோ கிரைண்டர் ஓடுற மாதிரி இருக்குதுங்க, கடை சத்தம், அவன் திட்டினது இவன் திட்டினது அவன் பண்ணது இவன். 5 நிமிஷம் என்னால் சும்மா உட்கார முடியலைங்க, 5 நிமிஷம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையாது. ஓய்வு நாள் ரெஸ்ட் டேன்னு இருக்குது. ரெஸ்ட் இருக்குதா? மனசுக்குள்ளே அவ்வளோ ஆர்ப்பரிப்பு, மனசு சத்தம் போடுது, கலங்குது, அலை அடிக்குது, அது அடிக்குது, இது அடிக்குது, குழப்பத்துக்குள்ளே இருக்குது, பிரச்சனைக்குள்ளே இருக்குது. அப்படி பல குழப்பத்துக்குள்ளே எங்கள் மனசு போயிட்டே இருக்குதுங்க, அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. பாருங்கள், ஆண்டவர் நமக்குள்ளே வருகிறார். அவர் தான் ஆனம் மாதிரி அப்படியே ஒன்று ஸ்டாப் பண்ணுறார், மோஷன்லெஸ், அப்படியே நிறுத்துறார். நிறுத்தும் போது குவைட் பீஸ், ஒரு சமாதானத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறார். வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். உங்கள் சமாதானத்தை நதியை போல பெருக பண்ணுறாராம். நதி சாதாரண ஒரு பைப்பில் தண்ணி வருதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு கல்லோ ஒரு மண்ணோ போட்டால் நின்றுடும். ஒரு வாய்க்காலில் ஓடிச்சுன்னா ஒரு கல் மண்ணை எடுத்து கட்டையை போட்டுட்டு நிறுத்திடலாம், அது தண்ணி வராத மாதிரி பண்ணிடலாம். ஒருவேளை பெரிய ஆறு வெள்ளம் பெருக்கெடுத்த பெரிய நதி ஓடுதுன்னு வச்சுங்க, அதுக்கு முன்னாடி எதாவது நிறுத்த முடியுமா? எந்த கல்லை போட்டாலும் உருட்டிட்டு போகும். பாருங்கள், சில நேரங்களில் வெள்ளம் வரும்போது பெரிய பெரிய வீட்டே அடிச்சுட்டு போகுது, சில நேரங்களில் பாலத்தையே அடிச்சுட்டு அந்த போய் கடலில் போய் கலக்குது, அவ்வளோத்தையும் கொண்டு போய் சேர்க்குது. காரணம் என்ன? அந்த நதி. அதுபோல் இந்த சமாதான நதி. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உனக்குள்ள ஆண்டவரோட குவைட். சில பேருக்கு லபன்னு ப்ரேயர் பண்ணுறது தவறுன்னு சொல்லலை. பட வந்தால் பொழந்து கட்டுறது, கத்தி கலட்டா பண்ணி கூச்சல் போட்டு அதோட ஜெபம் நடிச்சிட்டிங்கன்னா ஜெபம் பாதி தாங்க முடிஞ்சுது. இன்னும் அவருக்குள்ளே உட்கார்ந்து அமைதியை, அவருக்கு குவைட், அவருடைய சமாதானத்தை அப்படியே ருசிக்கிறது, மைண்டை ஸ்டாண்ட் ஸ்டில்லாக்கிறது. இதில் சில கிரேக்க பதங்களை குறித்து நான் உங்களோட கூட பேசும்படி விரும்புகிறேன். ஏரினா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. தமிழில் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். தேசிய அமைதி நிலைமை, போரின் கோபம் மற்றும் அழிவிலிருந்து விடுபடுதல், தனிநபர்களுடைய அமைதி, அதாவது நல்லிணக்கம், இணக்கம், பாதுகாப்பு, செழிப்பு, மகிழ்ச்சி வளமாகவும் ஆக்கின்றன வைத்திருக்கின்றன. மேசியாவின் சமாதானம், அமைதி, ஒரு பெரிய அமைதி. முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே படப்படன்னு இருப்பாங்க. சும்மா ஒரு நேரத்தில் உட்கார முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே உட்காந்து தேவ பிரசன்னம் அப்படியே உங்களை நிரம்பி கொண்டு இருக்குது. தேவ பிரசன்னம் அப்படியே நிரப்பிக்கிட்டு இருக்குது. நிரப்ப ஒரு அமைதியான ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் போகிறீர்கள். கோபம், போர். சில பேர் பார்த்தீங்கன்னா இருதயம் வாரில் இருக்கிற மாதிரி இருக்குது, போரில் இருக்கிற மாதிரி இருக்குது. டமால் ஒரு சண்டை சச்சரியம், அவன் சொன்னது இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்குது. போர் சேவையர் அவயங்கள் போர் செஞ்சுட்டு உள்ள, அவனை இப்படி சொல்லிட்டானே, அவனை விடக்கூடாது, இவனை விடக்கூடாது, அவனை விடக்கூடாது, இப்படி சொல்லிட்டு பல விதங்களில் அப்படியே போராட்டமாக இருக்குது மனசு, அப்படியே இல்லை. ஆனால் ஆவியார் என்ன செய்கிறாரு,
அப்படியே உங்களை அமைதிக்குள்ளே நடத்துகிறார். அப்படியே ஒரு நதி, அப்படியே சாஃப்ட்னஸ், ஒரு குவாய்ட், அப்படியே ஒரு குவாய்ட்னஸ், மனசது அமைதியாக இருக்குது. இந்த அமைதி எப்படி ஆகுதுன்னா நதியை மாதிரி ஆயிடுது. இந்த அமைதியை கெடுக்கிறதுக்கு பிசாசு என்னத்தை கொண்டு வந்து போட்டாலும், கல்லை தூக்கி போட்டாலும், பல பேருடைய வார்த்தைகளை கொண்டு வந்து போட்டாலும், பலருடைய பிரச்சனைகளை கொண்டாந்து உன் மேலே வீசினாலும், என்னை ஏமாத்தினாலும் இந்த நதியை அசைக்கவே முடியாது. தாவீது சொல்லுகிறான், அது காலதோறும் எழுப்புதுப்பா அந்த நதி. அந்த காலத்தில் எழும்பி அந்த நதி ஓடுது. அது அசையாது, அதை அசைக்கவோ ஒன்றும் பண்ண முடியாது. அது ஸ்டாண்ட்ஸ்டில்லாக இருக்கும், அப்படியே நிறுத்தப்பட்டு இருக்கும், அமைதியாக இருக்கும். பேரமைதி. அல்லேலூயா. அமைதினா பேரமைதி. அந்த அமைதிக்குள்ளே நடத்தி செல்லுகிறார். கேத்தரின் குல்மான் ஒரு முறை அவங்க வந்து சொல்லுவாங்களாம், அமைதிக்குள்ளே போங்க, எல்லாம் அமைதியாக இருங்க, பாட்டு பாடிட்டீங்க அமைதியாக இருந்தா. அவங்க அந்த ஒரே ஜமைக்கன்ஸ் ஒரு பெரிய குரூப் வந்து அவங்க அமைதியாக இருக்க முடியலையாம். அட்டி டம்மா டிமின் ட்ரம்ஸை போட்டு அட்டு சரி பாட்டு பாடிங்க, அமைதிக்குள்ளே போங்கன்னா அமைதிப்படுத்தவே முடியலையாம். இந்த அம்மா திட்டுவாங்களாம். அப்புறம் அமைதியாக இருந்தால் அவருக்கு ஒரு வழியாக அமைதியாக ஏற்படுத்தி பின் ட்ராப் சைலண்ட்டுக்குள்ளே போகும்போது திடீர்னு அவன் சொல்லுவாங்களாம், ஆவியானவர் வருகிறார், உங்களை தொட போகிறான் போது அந்த பரிசுத்த ஆவியில நிரப்புதல் அங்கே உண்டாகி அநேகர் பார்த்தீங்கன்னா விடுதலை ஆக்கப்படுவாங்க, சுகமாக்கப்படுவாங்க, சந்தோஷத்துக்குள்ளே போவார்கள் என்று அவங்க மீட்டிங்கில் பல இடங்கள் அப்படி தான் நடந்திருக்குது. அமைதி, ஒரு பெரிய அமைதிக்குள்ள தாவீது சொல்லுறது போல் அந்த அமைதி. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அமர்ந்திருக்குன்னா அவங்க எல்லாம் அமைதிப்படுத்துங்க, ஆண்டவர் உதவி செய்வார். அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆக்குங்க, அமைதிக்குள்ளே போங்க. அமைதிக்குள்ளே போகும்பொழுது உங்களுக்குள்ளே அவர் பெரிய ஆனந்தத்தையும் ஒரு பெரிய காரியத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். இன்னொரு வசனம் நாம் வாசிங்கள். இதுவும் அந்த அந்த சமாதானத்தை தொடர்புடைய கிரேக்க வார்த்தைகள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் இலகுவாயும் இருக்கும் என்று அங்கே சொல்லுகிறார். இந்த இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் அப்படின்ற வார்த்தை அனாபாசிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அப்போ அனாபாசிஸ் அப்படின்னா அது மோஷன், அந்த மனசில் ஏற்படுகிற சஞ்சலங்கள், தவிப்பு. இருதயம் பார்த்தீங்கன்னா அப்படியே தவிச்சுக்கிட்டே இருக்குது, தட 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 இருக்குது. ஏதோ ஒரு மனசு உறுத்தல், ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. சில பேர் தூக்கமே வரல, காரணம் மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்குது, ஏதோ குழப்பிக்கிட்டே இருக்குது, அது நிறுத்தவே முடியல. அதுக்கு தான் அந்த பார்த்து சொல்லுறது. அந்த ரெண்டு வார்த்தைகளுடைய இது பார்த்தீங்கன்னா அனா அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்டு த மிட்ஸ்ட், இன் த மிட்ஸ்ட், அட்மிஸ்ட், ஒமாங், பிட்வீன் அப்படின்னு போட்டு. அதாவது எல்லா சூழ்நிலைக்கு நடுவில், எல்லா பிரச்சனைக்கு நடுவில், எல்லா குழப்பத்துக்கு நடுவில் அப்படின்ற படம் அனா என்று சொல்லப்படுகிறது. பாஸ் அப்படின்னா என்னன்னா அப்படி நிறுத்துறது. நீங்கள் எல்லாம் உங்களை எல்லாம் மொபைல்ஸ் பண்ணுற ஆட்களுக்கு தெரியும், வீடியோ உடைச்சுன்னா பாஸ் பண்ணுங்க அப்படின்வாங்க. வீடியோ கட்டான்னு ஓடிட்டு இருக்கோம், டக்குன்னு பாஸ் பண்ணால் நின்றுடும், எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். ஒன்று அங்கே எங்கே எந்த மோஷன்னு நின்று போயிடும். அந்த பாஸ், அந்த வார்த்தைக்கு சொல்லப்படுது. அப்படியே ஸ்டாப் ஆகிடுது, அப்படியே நிறுத்தப்படுது, அப்படியே ஒன்றும் இல்லாமல் எல்லாம் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடுது, அமைதியாகிடுது. அல்லேலூயா. இதுதான் ஒரு பெரிய சமாதானம், தேவன் வைக்கிற பரிசுத்த ஆவியானால் உண்டாகிற ஒரு பெரிய சமாதானம். அந்த சமாதானத்தை அனுபவிக்க தேவன் உதவி செய்ய. நீங்கள் 5 நிமிஷம் உட்காந்து பாருங்கள், அதுக்கெல்லாம் மனசு அங்கே ஓடும் இங்கே ஓடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் உட்காந்தாக்க 1947 போகுதுங்க, அப்படியே 67 வந்து 87 போகுது, 97 போகுது, திருப்பி 2025 வந்துடுதுங்க, திருப்பி நிறுத்தலான்னு பண்ணால் அந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போகுது, நிறுத்தவே முடியலைங்க, ஜெபிக்கவும் முடியலைங்க, எழும்பி வந்துடுறேன். இல்லை, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானோட இருதயத்துக்குள்ளே போகும்போது நிறைய இடத்துல அபிஷேகத்தை நடத்தும் போது அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருப்பான், அமைதியாகிடுவான். அப்புறம் ஒரு பேர் அமைதிக்குள்ளே, ரொம்ப மிகுந்த ஆழமான அமைதிக்குள்ளே அவள் சென்று கொள்ள தேவன் கிருபை செய்ய. என்னன்னா பாஸ் பண்ணிடுறாரு. பிரச்சனை உன்னை குழப்பிட்டு இருக்குதான், உன்னை அவன் சொன்ன வார்த்தை உன்னை கலங்கடிச்சிட்டு இருக்குதா, உன்னை போட்டு அது ஷேக் பண்ணிட்டு இருக்குதா, உன்னை அசைச்சிட்டு இருக்குதா, உன்னை அது பண்ணிட்டு இருக்குதா, உன்னை பாஸ் பண்ணிடுறாரு, ஸ்டாப் பண்ணிடுறாரு, அப்படி நிறுத்துடுது, எல்லாம் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுது. அல்லேலூயா. அனுபவிச்சிருக்கீங்களா? ஆவியான நிரப்பப்படுங்க. இதெல்லாம் ஆண்டவர் உங்களை அனுபவிக்க தேவன் உதவி செய்வாராக. இயேசு சொல்றாரு பண்டிகை தினத்தில் அருமையான வார்த்தைகள். எப்படிதான் இப்படி பேசுறாருன்னே தெரியல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இடத்துல பார்த்தா 2 ரெஸ்ட் சொல்றாரு. நீங்கள் வாங்க,
உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னொன்று சொல்கிறாரு, என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்குப்பா, என்கிட்ட கற்றுக்கோ, நான் சொல்லி தருவேன். அப்படி கற்றுக்கினா ரெண்டாவது ரெஸ்ட்டு. 2 ரெஸ்ட்டை நல்லா கவனிங்க. 2 ரெஸ்ட் வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு, 2 அனாபாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு அனாபாசிட்டின்னா சரீரத்தில் இருக்கிற தற்காலிகமான தற்காலிகமான நிறுத்தம். வியாதியினால் போராடி கொண்டிருக்கிறீங்க, வியாதி உங்களை போட்டு அலகழிச்சிட்டு இருக்குது, போராட்டம் அலகழித்த சத்துரு உங்களை போட்டு அலகழிச்சிட்டு இருக்கிறான். நான் நிறைய பிசாசுகளான பிடித்த ஜெபம் பண்ணும்போது அலகழிக்குது, போட்டு ஈட்டு உருட்டி பரட்டி எடுக்குது, கத்துது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 இலைய ரெஸ்ட்டை கொடுக்குறான், டக்குன்னு அமைதியாகிடுறாங்க. காரணம் இந்த ஸ்பிரிட் போனோடனே ஒரு அமைதி. இப்போ தண்ணி தெளிச்சா எழுப்ப வேண்டியதாக இருக்குது, எழுப்புனா அவங்க முகத்துக்குள்ள ஒரு பிரகாசம், ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட்டை இவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். உலகத்தில் எவராலையும் கொடுக்க முடியாது. இது ஆவியானுடைய ஒரு விசேஷித்த ஒரு கிருபை. ஹல்லேலூயா. சரி, இந்த ரெஸ்ட்டை அவர் கொடுக்குறார். நான் ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஒரு வயதான பாட்டி, அவங்களுக்கு ஒரு 85-86 வயசு இருக்கும். அந்த கிரில் கேட்டை பிடிச்சி நிற்கிறாங்க. அப்போ முடிச்சுட்டு நிற்கும்போது நான் கேட்டேன், ஏம்மா ரொம்ப சோகமாக நிற்கிறீங்களே அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, நான் சோகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எங்களுக்கு எங்கள் பகவானுக்கு நாங்கள் பூஜை பண்ணோம். அதில் நான் பலவிதமான பூஜைகளை கேட்பேன். பகவானுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு விதமான பூஜை. சில டைமில் ஊமத்தம் பூவை வச்சு பூஜை செய்யணும், சில டைமில் அலரி பூவை வச்சு பூஜை செய்யணும். நான் அலரி என்னன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எதுவும் கிடைக்க மாட்டேதுங்க. இப்போ ஊமத்தம்பூ கிடைக்க மாட்டேங்க, தேடி தேடி பார்த்தேன். போன மாதம் ஊமத்தம்பூவே கிடைக்கல. எங்கள் பூக்காரிட்ட சொன்னால் ஒன்றும் வாங்கிட்டு வந்து தரல. அதுக்கப்புறம் பலவிதமான மலர்கள் கிடைக்கும் பரல. ஒரு நாள் பாருங்கள், சாணி கிடைக்கலைங்க. அதெல்லாம் கிடைக்காமன்னா இப்போ பகவானுக்கு பூஜை செய்யலைன்னு எனக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு வேதனையாக இருக்குது. நைட்டு நிம்மதியாகவே தூங்க முடியல. காரணம், பகவான் கோச்சுக்குவாரா, ஏதாவது அடிப்பாரா, வதைப்பாரா, அவர் ரொம்ப சங்கடப்படுவாரேன்னு நினச்சி மனசு வேதனைப்படுதுன்னார். பாருங்கள், இந்த வருத்தப்பட்டு பார்த்தா ரிலிஜியாஸ்டிக், அதாவது மத சம்பந்தமான சடங்காட்சிகள் தெரிந்த ஒரு பாரம். எத்தனை மனிதரை பார்க்குறோம். இங்கேருந்து எங்கே ஒருத்தர் ஒரு பேசிட்டு இருக்கு, எங்கப்பா போகிறேன் அப்படியே நடந்து 150 கிலோமீட்டர் போயிட்டு வர்றது 300 கிலோமீட்டருக்கா நான் நடந்து போயிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன். சில பேர் பார்த்தா பணத்தெல்லாம் செலவு பண்ணி உடம்ப புண்ணாக்கிட்டு போயிட்டு அங்கே வர்றாங்க. ஆனால் சமாதானம் கிடைச்சிதா? கிடைக்கவே இல்லை. ஆனால் பாஸ் கிடைக்குதா? ஒன்றுமே கிடைக்கல. காரணம் என்ன? எதுவும் நிறுத்த முடியல. போயிட்டு வந்தது தான் மிச்சம். பாரப்படுகிற ஜனங்கள், பாரத்துக்குள்ளே போகிற ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், சும்மாவா எத்தனை பண்டிகை, எத்தனை பலி. அவர் சொல்கிறாரு, சமாதான பலியை கொடுப்பான்றாரு. சமாதான பலி கொடுத்தா முடிஞ்சிச்சா? அடுத்தது போஜன பலி, அது 5 மாதிரி செலுத்துன்றார். அதுக்கப்புறம் பார்த்தா சர்வாகதகன பலி, அது பார்த்தா அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு, அது முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் குற்ற நிவாரண பலி, அது ஒரு பக்கம். அது பக்கம் பார்த்தோன்னா பான பலி. சரி, இந்த பலிகள்லாம் செஞ்சு முடிஞ்சிச்சா? இல்லை. பெந்தகோஸ்தே பண்டிகை வருது, கூடார பண்டிகை வருது, பூரிம் பண்டிகை வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை வருது. பண்டிகைன்னு போட்டாரு. அவங்க இழைச்சி போயிட்டாங்க, பாரப்பட்டு இதை செய்யத்தா அதை செய்யத்தா பாதி செய்யா போட்டு மனக்குத்தலோடு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், வாப்பா. எங்கே சொல்கிறார்? பண்டிகை தினத்தில் சொல்கிறார், வா. பண்டிகை தினத்தில் ஆர்ப்பரிக்கிற நேரம் எல்லாம் வெளியில் தான் தெரிஞ்ச வழியே உள்ள அவளுக்குள்ளே அமைதி இல்லாமல் பாரப்பட்டு கலங்கி கதறி ஒரு மாதிரி உதறதோடு நிற்கிறாங்க. அவங்கள அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, என்கிட்ட வாங்க, இலைப்பாறுதலை தருகிறேன். பாருங்கள், வியாதியஸ்க்கு இலைப்பாறுதல், எல்லாருக்கும் இலைப்பாறுதல் தந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? உன் ஆத்துமாக்களில் இலைப்பாறுதல் என்கிட்ட கேட்டுக்கப்பா, என்கிட்ட கேளு. இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணு கேளு. உன் ஆத்துமாவில் அழகாக நான் பேசுவேன். உன் ஆத்துமா அறிவில்லாமல் இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் அறிவை ஊற்றுகிற வசனத்தை நான் வச்சிருக்கிறேன். உனக்கு அழகாக சொல்லித் தருவேன். நீ எந்த ஏரியாவில் தோல்வி அடைத்த நான் சொல்லித்தரேன். அந்த ஏரியாவில் உனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். உனக்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அவருக்குள்ள அவர் பேசுகிறார். அப்போ பேசும்பொழுது எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறாரு? அவங்க கிரியை செய்து கொண்டு அற்புதமான ஒரு காரியத்தை அங்கே ரெஸ்ட் கொடுக்குறார். எல்லாம் பாஸ் பண்ணுறேன். உன்னுடைய உபத்திரவத்தை, உன் கலக்கம் நிறைஞ்ச மனசை, குழப்ப நிறைஞ்ச மனசை, பயம் நிறைய. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஐயோ பயப்படக்கூடாது தான் நினைக்கிறேன், அதனால் பயப்படாமல் இருக்குல்ல. எனக்கு பயம் என்னை பிடிச்சி என்னை வாட்டுது, என்னை பிரச்சனைக்குள்ளே கொண்டு போகுது, பயத்தினால கைகாலாம் நடுங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பயம் இன்றைக்கி உலகத்தில் மனுஷனை போட்டு வாட்டி வச்சுட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் பயம். பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் பயப்படுறான். டாக்டர் என்ன பில்லு எழுத போகிறாரோன்னு தெரில, எவ்வளோ பில்லு போட போகிறான்னு பேஷண்ட் ஒரு பக்கம் பயப்படுறான்.
டாக்டர் ஒரு பக்கம் பயப்படுறாரு, இவன் கொடுப்பானா, பில்லு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்னு அவருக்கு தெரியல, அவரு பயப்படுறாரு. அதுவும் இல்லாமல் கொடுக்குற மெடிசன் வேலை செய்யலாம், நம்ம மேலே ஏதாவது கேஸு வழக்கு வருமானு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பயப்படுறாரு. எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க, பய குழப்பத்துக்குள்ள இருக்கிறாங்க, மனசு சஞ்சலப்பட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், இளைப்பாறுதலை தருகிறேன் அப்படின்னு சொல்லி தருகிறார். என் நுகம் அவரோடு பண்ணுகிற கனெக்ஷன்ஸ், அவரோடு பண்ணுகிற இந்த கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவானது, ரொம்ப எளிதானது, ரொம்ப ஆச்சரியமானது. அவர் எளிதாக உங்களை நடத்துகிறார். அல்லேலூயா. இங்கே எந்த மலைக்கும் போக தேவையில்ல, எந்த காலையும் புண்ணாக்கி தேவையில்ல, எந்த முட்டியும் நீங்கள் போட்டு தேய்ச்சிக்க தேவையில்ல. உன் அறக்கதவை பூட்டு போ அப்படின்றார். உன் கதவை பூட்டிட்டின்னா அவர் உன் கூட பேசுகிறாருப்பா. அல்லேலூயா. உங்கள் கூட இது பேசுகிறார், உங்கள்கிட்ட சம்பாஷிக்கிறார். என் நுகம் இலகுவாக இருக்குதுன்னா ரொம்ப வெயிட்டாக இல்லை, ரொம்ப ஈஸியான சட்டத்திட்டங்களை இயேசு இலகுவாக்கி கொடுத்துட்டார். இஸ்ரவேல் ஜனத்துக்காக இருக்கட்டும், உலகத்தில் ரிலிஜியன் மதம் என்கிற சடங்காச்சாரங்கள் நிறைந்த, பாரம் நிறைந்த, சுமக்க முடியாத, குழப்பம் நிறைந்த ஒரு சடங்காச்சாரங்களை எடுத்து தூக்கி விசிறி அடிச்சுட்டு எளிதாக்கி தருகிறார். ரொம்ப எளிதாக்கி தரார், ஈஸியாக எடுத்துகிட்டு பண்ணுறார். என் நுகம் உங்களோட ஒரு கனெக்ஷன் வைக்கிறார். 2 மாடை போட்டுன்னா பெரிய ஒரு நுகத்தடியை கொண்டாந்து கழுத்தில் மாட்டி கழுத்தை கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. இவர் அப்படி கிடையாது, ரொம்ப இலகுவா உன் கையை பிடிச்சிக்கிறார். அவருடைய நுகம்னா அவர் உன் கரத்தை பிடிச்சிக்கிறார். வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழைத்து கொண்டு போகிறார். நீ தான் பிடிச்சிக்கிட்டு ஓடுற, அவர் உன்னை அழைச்சிட்டு உன் கையோடு கை கத்து ஒரு இடத்துல சொல்கிறார், நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள் அப்படின்றார் யோவானில். எப்பா என் ஃப்ரெண்டு, நீ ஃப்ரெண்டை எப்படி கூப்பிட்டு போவீங்க? கையை பிடிச்சி தானே கூப்பிட்டு போவீங்க, கை கோத்து தானே கூப்பிட்டு போவீங்க. அந்த கை கோத்துக்கிட்டு உங்களை அவர் அழைத்து கொண்டு போகிறார். அவர் ஒன்றுன்னா சொல்லித்தரார். நீங்கள் ஆதாம் ஏவாள் மத்தியில் அப்படி தான் நடந்துச்சு. மகளின் குளிர்ச்சியான அவரோடு உலாவினார். 2 பேர் கையை அவர் பிடிச்சிக்கிட்டு அவங்க இதெல்லாம் கேள்வி பாடினார். ஒவ்வொன்றத்தையும் அழகாக நடத்தி எடுத்துகிட்டு போகிறார். நண்பனை போல பழகினார். அதே மாதிரி முகம் இலகுவாயும், உன்னோடு கூட நான் கையை இணைத்துக் கொள்கிறேன், உன்னோடு கூட நான் இணைத்து கொண்டு போகிறேன், உனக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருகிறேன் என்று சொல்கிறார். அவரால் அவற்றை கேட்டுக்கொள்ளுங்க, அவர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க, தேவன் உதவி செய்வார். மார்த்தால பார்க்கணும் 2 டைப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். மரியா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறான், அமைதியாக இருக்கிறான், அவள் தெளிவாக இருக்கிறான். எந்த ஆட்களை பற்றி அவளுக்கு கவலையும் கிடையாது, டிஸ்டர்பன்ஸ் ஆகலை, ஒன்றும் ஆகலை. ஆனால் மார்த்தால பார்த்தா கலங்கி தவிக்கிறான். மார்த்தாலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மரியோலோ தன்னை விட்டு எடுபடாத பெரிய பங்குங்க. என்ன பங்குன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெரிய பங்கு. அவர்கிட்ட எடுபடாத பங்கு தெரியும். எப்போ ஆண்டவரோடு இணைக்கப்படலாம், எப்போ அவர் பாதத்தில் உட்காந்து கற்றுக்கொள்ளலாம் பாருங்க. கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கிற ஆட்கள், சில பேர் கற்றுக்காத ஆட்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கிட்ட உட்காந்து கற்றுக்கிற ஆட்கள், ஆண்டவரே இந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு விசேஷமாய் கற்றுக்கிற ஆட்களுக்கிட்ட இருதயத்தினுடைய இளைப்பாறுதல் தருகிறார். பாருங்க, அந்த பண்டிகை நாளில் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. மார்த்தா அடுக்கலையில் இருக்கிறான், மரியாள் ஹாலில் இருக்கிறான். ஹாலுக்கும் அடுக்கலைக்கும் ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு 20 அடி டிஃப்ரென்ஸ் தான். அந்த 20 அடி டிஃப்ரென்ஸில் ஒருத்தி அப்படியே அந்த சமாதானத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறான். கலக்கம் இல்லை, தயக்கம் இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அவர் வார்த்தைகளை கேட்க ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்குது. அவள் சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கிறா. அவளுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் வீசிக்கொண்டே இருக்கிறது. இங்கே பக்கத்து 20 அடியில் புலம்பி கொண்டிருக்கிறார், கலங்கி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் பேரில் குறை சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர் உங்களை கற்றுக்கொள்ளும்படி உன் நுகம் இலகுவாயும் சுமை இலகுமாயும் இருக்கிறது, நான் மனத்தாழ்மையுள்ள இருக்கிறேன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் போயிட்டு வாத்தியார் கூட பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி சொல்லுவார், 3-4 வாட்டி 2 வாட்டி சொல்லுவார், 3 வாட்டி சொல்லுவார். திருப்பி கேட்டால் ஒரு வாட்டி கோவமே வந்துடும், போட்டு நறுக்கு அடிச்சுடுவார். போட்டுலன்னா 2 அடி விட்டு போட அவனுக்கு புரியாதரா மரம் வண்டடான்ட்டு போயிடுவார். ஆனால் இந்த சாந்த குணம் எப்படிப்பட்டதுன்னா எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லி தருவார். அல்லேலூயா. இவரை மாதிரி ஒரு வாத்தியார் உங்களுக்கு கிடைக்காதுங்க. ரொம்ப சாஃப்டான வாத்தியார். ஐயா எனக்கு இந்த கணக்கு வரல, 100 வாட்டி போட்டு தப்பானாலும் இயேசு அமைதியாக திரும்ப சொல்லி தருவார். அதுதாங்க நம்மகிட்ட இருக்கிற விசேஷமான வாத்தியார், விசேஷமான அற்புதமான ஆண்டவர். நீங்கள் எனக்கு இது வரல, தப்பு செஞ்சுட்டேன்னு சொன்னீங்கன்னா, மன்னிப்புக்கிட்டு செஞ்சீங்கன்னா மறுபடியும் சொல்லி தருவார். மறுபடியும் இந்த பாவத்தில் விழுந்துட்டாங்க, எப்படி ஜெயிக்க தெரியல ஆண்டவர், மறுபடியும் சொல்லி தருவார், மறுபடியும் சொல்லி தருவார். அதனால் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமான்றீங்களா? செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் ஆண்டோட குணாதிசயம் அப்படி.
சாந்த குணம், மனத்தாழ்மை, மறுபடியும் தாழ்மையா இறங்கி வந்து உங்ககிட்ட உன் சேத்துல இறங்கி வந்து உனக்கு அந்த விசேஷித்த காரியத்தை அவர் சொல்லுவார். அவர் கிருபை செய்வார். அதனால ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்வார். அவர் என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சொற்களே என்னிடத்தில் வாருங்கள், I'll give a rest. அதுதான் சமாதானம். அசீஸ் அது எப்படின்னா அப்படியே பாஸ் பண்ணிடுறார், அப்படி நிறுத்திடுறார். ஆர்ப்பரிப்பு அலப்பறை கிளப்பறை இல்லாதபடி ஸ்டாண்ட் ஸ்டில்லாக அவர் மாற்றுகிறாரு. தெய்வீக சமாதானத்தை அனுபவிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சமாதானம் இப்படி அனுபவிக்க எந்த உபத்திரவங்களும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எந்த சூழ்நிலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவைகளுக்கு மேல் அவர்கள் சமாதானமாக இருப்பார்கள், தேவத்துவத்தை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். அற்புதம் செய்கிற ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறன்ற இது எப்படி ஒரு தடவை ட்ரஸ்ட், சார்ந்து கொள்வதன் அடிப்படை, அவருடைய ட்ரஸ்டின் அடிப்படை, அவர் மேல் பற்றுதலாக இருக்கிற அடிப்படை. அப்படிப்பட்ட அடிப்படையில் அவங்க வந்து அவர் கூட இருக்கிறதுனால ஒரு பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை தந்து உங்களை நடத்துவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நீங்கள் தேவன் கொடுக்கிற அந்த தெய்வீக சமாதானத்தை பெற்று அனுபவிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.